ஆச்சு 5 உடஞ்சி போச்சு. ஸோ அப்போவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமோ. இதுதான் என்னோடய நியூ ஸ்லிப்பர். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபியூ கிஃப்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் எல்லாட்டையும் பேசணும் சீன் போடுறதுக்கு. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நமக்காக மற்றவங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆயிரும். 4-5 பிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தொப்பையை கழட்டி விட வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். ஹாய் 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 ஹாய், திஸ் இஸ் ப்ரீத்தி. வெல்கம் டு மை vlog. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. இன்னும் ஒரு 1 hour இருக்குது என்னோடய பர்த்டேக்கு. இப்போ கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 21 ஜூலை 11 o'clock நினைக்கிறேன். ஆமாம், 11:10 சம்திங் இருக்கும். ஸோ இன்னும் 1 hourல வந்து நான் பிறக்க போகிறேன். இது வந்து என்னோடய 25th பர்த்டே. ஸோ அதை வந்து கொஞ்சம் மெமரபுளாக, கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பிளான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ரூம்லாம் ரெசார்ட்டில் புக் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ காஸ்டியூம்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இதோ இருக்கிறது. ஒரு நாள் தான் வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். பட் என்கிட்ட ஏகப்பட்ட காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை போடணும், அப்போ இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த vlogல இருக்க போகுது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கர், அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி கேக் எல்லாமே வந்து என்னோடய ஃபேவரட்டாக நான் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. நமக்காக மற்றவங்க பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பட் நமக்காக நம்ம பண்ணணுங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். வாங்க இந்த vlogக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து கேக் எல்லாமே இருக்குது. அண்ட் கேக் வந்து ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் தூத்துக்குடியிலேருந்தே அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் வந்து கேக் கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். அண்ட் இது வந்து 25 என்னோடய ஏஜ். ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. கேக் எப்படி வந்திருக்குன்னு நான் இன்னும் ஓப்பனே பண்ணல. ஸோ உங்கள் முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கே சர்ப்ரைஸ் தான். கேக் நான் தான் ஆர்டர் பண்ணேன், பட் எப்படி வந்திருக்குங்கிறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹாய் 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 ஹாய், ஐம் ஆல் செட் ரெடி ஃபார் மை பர்த்டே. ஸோ என்னோடய அவுட்ஃபிட் காட்டட்டா? அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டெக்கர் பண்ணிட்டோம், அதை கட்டுறோம். சிம்பிள் டெக்கர் தான், பட் எனக்கு பிடிச்ச மாதிரி. டடா! ஸோ ஹாப்பி பர்த்டே. பலூன்ஸ் அங்கே இருக்குது, இதுவே காட்டுறேன். இதுலேயும் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது. அப்புறம் ஒரு எல்லோ, இதுலேயும் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குது. அண்ட் இந்த நம்பர்ஸ், ஏஜ் கவுண்ட் இருக்குல்ல. ஸோ இது வந்து இதில் 2 and 5 ரெண்டுமே வாங்கியிருந்தோம். 2 ஊதியாச்சு, 5 உடஞ்சி போச்சு. அதனால் இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த 2-5 தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ என்னோடய அவுட்ஃபிட் காட்டட்டுமா? எஸ், இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ ஒரு பிங்க் கலரில் ஒரு பாடிகானில் கொஞ்சம் மினி ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் என்னோடய அவுட்ஃபிட். அண்ட் ஒரு சில்வர் இயரிங், சில்வர் வாட்ச், அப்புறம் வந்து ஒரு சாண்டல் நியூட் ஷேடில், நியூட் கலரில் ஒரு மாதிரி சாண்டல் மாதிரி காம்போ இந்த இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் என்னோடய நியூ ஸ்லிப்பர். என்னோடய காஸ்ட்யூம்க்கு மேட்சாக வந்து நான் நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிவ்அவேல வந்து எனக்கு கிடச்சது. ஸோ அது ஜூன் மந்த் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஜூலை என்னோடய பர்த்டே, ஸோ அப்போவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கக்கிட்ட இன்றைக்கி மார்னிங் தான் போயிட்டு நான் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் ரெசார்ட் வந்தாச்சு. ஸோ என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் மேட்ச் பண்ணி தான் மோஸ்ட்லி இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஹேண்ட்லேயுமே பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து சுருக்காக இருக்கா, அது லைட்டாக பார்க்க தொப்பை மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தொப்பை இருக்குது. பார்த்துக்கலாம். இன்றைக்கி நைட் வரை செம்மையாக ஏற. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தொப்பை தெரிஞ்ச மாதிரி இருக்குது. மூச்சை இழுத்து உள்ளே அடக்கி பர்த்டேக்கு ஒரு 4-5 பிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொப்பையை கழட்டி விட வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். Many hours later. ஹாய்,
நேற்று பர்த்டே செலிப்ரேஷன், நேற்று இல்லை இன்றைக்கி மிட் நைட் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. கேக் கட் பண்ணது என்னமோ ஒரு 10 நிமிஷம் தான், பட் ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் விடிய 2 மணி வரை எடுத்திருக்கோம். நாங்கள் இல்லை, நான் தான். சரி, நிறைய பிக்ஸ் எடுக்கவே டைம் ஆகிடுச்சு, அப்படியே தூங்கியாச்சு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மணி 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 9:30க்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10 o'clock கிட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். ஸோ அதனால் கடன் ரெடி ஆயாச்சு. ஸோ நேற்று போட்டு அதே காஸ்டியூம்ஸே திருப்பி போட்டு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்து இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே, நாங்கள் சாப்பிட்டு வந்தாச்சு. எங்கள் ரூமை பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஹாப்பி பர்த்டே. அதில் ஆக்சுவலாக டேயில் வந்து ஏயை காணோம், அதுவே நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இது எல்லாமே மெஸ்ஸியாக இருக்குது, எல்லாமே க்ளீன் பண்ணணும். கேக் வந்து நேற்று கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே இருக்குது. அதனாலே நான் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தேன், எப்படினாலும் ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம், ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லான்னு. அண்ட் இது எல்லாமே என்னோடய மேக்கப் நேற்று கடன்னு 15 minutesல ரெடி ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து இப்போ கிளியர் பண்ணணும். இப்போ ரூம் வெக்கேட் ஆக போகுது, இன்னும் 1 hourல வெக்கேட் ஆக போகிறோம். கொஞ்சம் பார்க்க பரதேசி மாதிரி தான் இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வர மறந்துருப்போம். அப்போ பார்த்தா ஐயோ அது இல்லையே, ஐயோ இது இல்லையே அப்படின்ட்டு இருக்கும். பட் இந்த டைம் தேவைக்கு அதிகமாக நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் எல்லாட்டையும் பேசணும் சீன் போடுறதுக்கு. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ வந்து எல்லா டெக்கரையும் அவுத்துட்டு கிளம்ப போகிறோம். மைக்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன். இருந்தாலும் என்னோடய ஒர்க்குக்கு வந்து நான் ரொம்ப டெடிகேட் பண்ணுறேங்கிற பேரில் மைக் எடிட் பண்ணலான்னு கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு எடிட்டும் கிளிக்கலை. இவ்வளோ நாள் நமக்கு வராத கால்ஸ் அண்ட் மெசேஜ்லாம் எனக்கு வரும் பர்த்டே எனக்கு. நிறைய மெசேஜ் வருது, யாருனே தெரியல நம்பர்ல இருந்து தான் கால் வருது. அப்படிலாம் சொல்லி சீன் போட மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து இன்றைக்கி மெசேஜ் பண்ணாங்க, நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் மெசேஜில் கன்வே பண்ணாமல் கால் பண்ணி ஒரு விஷ் பண்ணுறது, ஒரு பிளெஸிங்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நமக்குன்னு ஒரு 1 minute 5 minutes half an hourலாம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசினாங்க. ஸோ ஹாப்பி. ஆக்சுவலாக இந்த பவுச் வந்து என்னோடய லைஃப் சேவியர் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பவுச் இருந்தாலே போதும், நான் என்னனாலும் போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது ஷூட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போகிறதா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாமே இது ஒன்றுக்குள்ளே இருக்குது. லைக் சீப்புலேருந்து, லிப்ஸ்டிக்லேருந்து, கம்மல்லேருந்து எல்லாமே சேஃப்டிக்கு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இந்த ஒரு பவுச் வந்து என்னுடைய என்ன சொல்லுவாங்க, எமர்ஜென்சி பவுச், எமர்ஜென்சி மேக்கப் பவுச், வாட் எவர். மேக்கப் தான் இப்போலாம் சேவியர் இல்லையா? சரியாக போகணும், சோகமாக இருந்தாலும் ஒரு லிப்ஸ்டிக் போட்டால் போதும், ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி என்னோட ஒரு பவுச், ஆல் இன் ஒன் பவுச் இது. என்னோடய பர்த்டேக்கு என்னோடய ஹேர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு. இதை பார்த்தாலே எனக்கு இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மூடே போயிடும் போல். இப்படி கொட்டினா இதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆயிரும். ஓகே, வீட்டுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால பேண்ட்டு போட்டாச்சு, இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் எங்களோடைய லக்கேஜ் எல்லாத்தையும் அழகாக வந்து நான் பேக் பண்ணிட்டேன். அதெல்லாம் தேவையில்லாத சொன்னாலும் டஸ்ட்பினில் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக லன்ச் நாங்கள் இன்னும் சாப்பிட்ல, வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமா இல்லை போகிற வழில சாப்பிட்லாமா அப்படின்னு டிசைட் பண்ணும்போது கேக் வந்து இருந்ததா. ஸோ அதனால் நாங்கள் வந்து கேக் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஸோ அது அப்படியே வயிறு கம்முன்னு இருக்குது. ஸோ வீட்டுக்கு போய் லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் என்ன சாப்பாடுன்னு. என்ன சொன்னாங்க, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, வெண்டைக்காய் கூட்டு, அது போதும் நமக்கு, நம்ம இன்றைக்கி வீட்டில் போய் தரமாக மீன் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்க போகலாம்.
20 minutes later. Birthday to you. Happy birthday to you. Chitupi. யாருக்கா வேணுமோ? வேணும். எப்படி இருக்கு? உனக்கு இல்ல ஆதி. சாப்பிட்ற ஆளை பற்றியா? The next day. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபியூ கிஃப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த டைம் பர்த்டேக்கு வந்தது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து saree. இது வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியல், இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இல்லையா, குர்த்திஸ்லாம் அதில் நிறைய இருக்குது. ஸோ அதே இதில் saree. இது வந்து ஒரு மாதிரி மைல் க்ரீன் மாதிரி, நான் போட்டிருக்க குர்த்தி கலர் இருக்கு இல்லையா, அதே தான் இதுவும். பட் இது வந்து சில்வர் பார்டர் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒயிட் சீக்வன்ஸ்லாம் வச்சு. அண்ட் தென் பிளாக் வித் சில்வர் சீக்வன்ஸ், ஜார்ஜெட் மெட்டீரியல். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. saree வந்து என்னோட அக்கா எடுத்து கொடுத்துருந்தா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. எப்படினாலுமே என் பர்த்டேக்கு யாராவது இந்த பிளாக் கலர் இல்லைன்னா ஆஷ் கலர் கிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பஃப் அண்ட் ஸ்லீவ் வச்சு இந்த ஃப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி அட்டாச்சாக ட்ரெஸ்ஸு, மினி ட்ரெஸ் இது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக லூஸாக இருக்குது, ஸ்டிச் பண்ணணும். இது வந்து என்னோட அண்ணன் எடுத்து கொடுத்துருந்தான். அதே மாதிரி இந்த ஒயிட்டுமே அவன் தான் எடுத்து கொடுத்துருந்தான். இது ஒயிட் வித் ஒரு மாதிரி பேஸ்டல் க்ரீன் கலர். ஸோ இது ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் இருந்தது, அதுக்கு போட்டிருந்தேன். இது வந்து ஃபுல் ஃப்ராக். அண்ட் ஈவினிங் நான் போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே பர்த்டே கிஃப்ட் எங்களோட ஜிம் மாஸ்டர் கொடுத்தாங்க. ரொம்ப ஹெவியாக இருந்தது அண்ட் ஒர்க் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருமே ட்ரெஸ் எங்கே வாங்கினேன்னு கேட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தென் இது தாங்க என்னோட ஆக்சுவல் பர்த்டே ட்ரெஸ். ஈவினிங் இதை தான் போடலான் இருந்தேன். பட் ஆஃப்டர்நூன் எங்கள் மாஸ்டர் ஃபோன் பண்ணி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் கொடுத்து அதையே போட்டு வர சொல்லிட்டாரா. அப்படியே ஈவினிங் ஃபுல்லாக அதுவே போட்டுட்டேன். இந்த காஸ்டியூம் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 700 சம்திங் நினைக்கிறேன். ஸோ செமி ஸ்டிச்சாக தான் இருக்கும். ஸ்கர்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தது, ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே நான் தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸ்கர்ட்டுமே ரொம்ப லென்த்தாக இருந்தனால மறுபடியும் பிரித்து ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் ப்ளவுஸ்லாம் அழகழகாக ஸ்டிச் பண்ணி பட் கடைசி வரைக்கும் பர்த்டே ட்ரெஸ் போடவே இல்லை. ஸோ இன்னொரு நாள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட வேண்டியதான். ஸோ இதுதான் என்னோட பர்த்டே விலாக். பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.